ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டெய்லி வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். அப்பளத்தில் இன்றைக்கி பப்படம் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அப்பளத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அப்பளத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த அப்பளத்தை நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணுறனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணால் நம்மளால் கட் பண்ண முடியாது. ஒரு ரெண்டு அப்பளமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இதே மாதிரி இருக்கிற எல்லா அப்பளத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பளம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் நம்ம மசாலா பப்பட் நம்ம பண்ண போகிறோம். அப்பளம்னாலும் பப்பட்னாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். மலையாளத்தில் பப்பட்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நம்ம அப்பளத்தை நம்ம பொரிச்சிடலாம். அப்பளம் பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் கால்வாசி அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் பலகாரம் நம்ம ஏதோ செய்கிறோம் அப்படின்னாவே பாத்திரம் நிறையா எண்ணெய் ஊற்றி நம்ம அப்பளம் பொரிப்போம். இதுக்கு நம்ம அந்த மாதிரி பொரிக்க தேவையில்லை. கால்வாசி அளவுக்கு எண்ணெய் ஊற்றியும் நீங்கள் நல்லா பொரிச்சிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட அந்த திருப்தியுமே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கால்வாசி அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற அப்பளத்தை போட்டுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா அப்பளத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பளம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். அப்படியே பாருங்கள், நல்லா மொறுன்னு அப்படியே நல்லா சவுண்டு கேட்குது. இப்போ இது நம்ம தாளித்து விட்டுறலாம். மசாலா பப்பட் நம்ம பண்ணிடலாம். அப்பளத்தை நம்ம பொரிச்ச பாத்திரத்திலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயத்தோட அந்த பச்சை மணம் மட்டும் மாறினாவே போதும். ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வணக்க வேண்டாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிட்டு பொரிச்சு வச்சிருக்கிற அப்பளத்தை நான் சேர்த்துக்கிறேன். பொறுமையா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்பளம் உடஞ்சிரும். சூப்பரான மசாலா பப்பட் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டைலில் நம்ம செய்வோம். இதே போல் மசாலா பப்பட் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு சைடிஷாக இல்லை அப்படின்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் வேலையும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.